கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ செய்தி அனுப்பி என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தேன். செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னுடைய காரணத்தை அதிகமாக சொல்லலை, ஏன் செங்கோட்டையனை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னேன், இது செங்கோட்டையன்ற தனிப்பட்ட மனுஷனை ஆதரிக்கிறது கிடையாது. அதிமுக கட்சி திரும்ப ஒன்றிணையணும், அப்போ தான் பலமாகும், அப்போ தான் ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பை நம்ம நினச்சி பார்க்கலாம். அந்த அக்கறையில் தான் சொன்னேன். நான் போய் சொல்லிட்டு இருந்தேன், எடப்பாடி திரும்ப முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், எடப்பாடி எம்எல்ஏ கூட ஆக போகிறதில்ல, எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்க போகிறதில்ல. நிறைய பேர் நினைக்கலாம், நீங்களாம் காலத்தில் புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப காலம் இல்லை, ஒரு சில வாரத்திலே புரிஞ்சுப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் காலில் விழுந்து, முக்கியமாக சசிகலா அவங்க காலில் விழுந்து தான் அவன் அரசியல் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். நன்றி கட்டவன் வாழ்க்கையில் அவனை நன்றி கட்டவனாக இருக்கக்கூடாது. அந்த நன்றி கட்டவனாக இருந்தாக்கா சில பேர் தப்பு சொல்லலாம், முக்கால்வாசி எல்லாம் மாட்டிப்பான் ஏதோ ஒரு வகையில். ஏதோ அந்த காலை கெட்டதில் அவனை முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க. சரி, அப்புறம் பிஜேபி அப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்ததால் எல்லாம் ஒரு பன்னீர்செல்வத்தில் எல்லாம் கூட்டு ஒரு ஆட்சி நடந்தது. அப்பயும் 22 இடைத்தேர்தலில் பாதிக்கு பாதி ஜெயிச்சா கூட சரி, மெஜாரிட்டி வந்தது, காலத்தை ஓட்டுனீங்க. அதுக்கு பிறகு எந்த எலெக்ஷனும் ஜெயிக்கலை. அப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் 32 இடத்துல போட்டிட்டு 7 இடத்துல டெபாசிட் பறந்தது. பழனிசாமி அரசியல் என்னன்னா, அதிகாரம் இருக்கு, எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லா மந்திரி எம்எல்ஏ அப்போ சம்பாரிச்சு விட்டான், அவங்க ஜெயலலிதா மாதிரி செத்த பிறகு. அடுத்தது 2024 தேர்தலில் கொங்கு மண்டலத்திலே எடுத்துப்போம், எந்த தொகுதியும் ஜெயிக்கலாம் அவன் தலைமையில். அதில் யாரையும் அவன் குறை சொல்ல முடியாது, அவன் தான் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தான். பணக்காரங்களாம் சீட்டு கொடுத்தா ஜெயிச்சலான்னு நினச்சி, ஒரு உதாரணத்துக்கு ஆர்டிஎல் அசோக்குமார் நினைக்கிறேன், அதே மாமியார் வந்து ஜனதா கட்சியில் ஜெகதீஸ்வரன் நினைக்கிறேன், ஜெகதீஸ்வரி யாரோ ஒருத்தவங்க, அவங்களுடைய மருமகன். ஆனால் ஜெயிக்க முடியலையே. பழனிசாமி நினைக்கலாம், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், பணம் கொடுத்தா, ஓட்டுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தா ஆட்சிக்கு வந்துடலாம். சரி, நீ பொதுச் செயலாளர் இவர், நீ பாஜக கூட கூட்டணி வச்சுக்க, பாமக கூட கூட்டணி வச்சுக்க, ஏன் விஜய் கூட கூட்டணி வச்சுக்க, ஓட்டுக்கு 1000 ரூபா கொடு, ஆட்சிக்கு வந்துடுவியா? முடியாது. இந்த எத்தனை கட்சி சேர்த்தா கூட வான் தலைமையில் வலிக்கும், இந்த அதிகமாக திரும்ப தேர போவது கிடையாது. சரி, பழனிசாமி நீ வந்து பொதுச் செயலாளராக வந்த பிறகோ இல்லை முதலமைச்சர் வந்த பிறகோ எவனாச்சும் ஒரு நல்லவனை இல்லை ஒரு சக்தி வாய்ந்தவனை கட்சிக்கு கூட்டு வந்திருக்கியா? கிடையாது. எவனாலும் ஒழிச்சு கட்டலாம், எப்படியாச்சும் கூட்டணி வச்சுன்னு போச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லாம் பண்ணேன். முடியாது. உன் காலம் முடிஞ்சு போச்சு, உன்னோட முட்டாள்தனத்தால் உன் காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ செஞ்சது நல்ல விஷயம். செங்கோட்டையன் அவர்களை இப்போ வந்து கட்சி விட்டு நிற்கிறது நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, எனக்கு அதான் சொல்லணேன், நான் வந்து நிறையா ரொம்ப ஆர்வத்தோடு பேசினாலும் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த இடத்துல அதிமுக நீ ஒழிச்சிட்ட. நீ அங்கே அதிமுக கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, உன் வீடு இருக்கிற இடத்துலேயே நீ உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியல, அங்கே திமுக ஜெயிக்குது. அதான் உன் லட்சணம். இது வந்து உன் கட்சி கிடையாது. சில பேர் வன்னியர்கள் வந்து என்னென்னா, இந்த 10% கொடுத்துருக்காங்க, 10% 10% சொல்லி அதிமுக இருக்கிற வன்னியர்களே சில பேர் ஒன்று ஆதரிச்சிருக்கலாம். அந்த கோஷம், அந்த ஒரு சில பேரெல்லாம் வந்து உன்னை காப்பாற்றுது அரசியல் வாழ்க்கையில். அது அதிமுகவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது எப்படின்னா, இப்போ நெய்வேலி பக்கத்தில் சொல்லுவாங்க, ஏதாச்சும்னாக்க நெய்வேலிக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கதை விடுவானுங்க. 620 650 ஏக்கர் கொடுத்த ஜம்பளிங்க முதலியாரே ஒன்றும் சொல்லலை, பெருந்தன்மையாக போயிட்டாரு. இவனுங்க ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் போய் குறுக்கால போராட்டம் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு 4 மாதம் 5 மாதத்தோட தடவை எங்கேயாச்சும் போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை இந்த காவிரி பிரச்சனை, இல்லைன்னா வட இந்தியாவில் வந்துட்டானோ, இதெல்லாம் இது மாதிரி சொல்லலாம். இலங்கை பிரச்சனை, இது மாதிரி முட்டாள்தனமாக ஏதோ விளையாட்டு இருப்பானோ, அப்புறம் ஏதாச்சும் காசு கலந்து அதில் ஏதாச்சும் காசு கலந்துச்சுன்னா போயிடுவானோ. அது மாதிரி தான் உன்னுடைய இந்த 10% அரசியல். நீ நினைக்கலாம் அதனால் வன்னியர் ஓட்டு விழுந்ததுன்னு. ஆனால் வன்னியர் ஓட்டு விழுந்தது 50% வன்னியர் ஓட்டு விழுந்தது 80% மாறிச்சுன்னா மீதி ஜாதி ஓட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால தான் கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சது. நான் சொல்கிறது சட்டமன்ற தேர்தலே. அதுக்கு பிறகு பண்ண இப்போ வந்த ஊராட்சி பார்லிமெண்ட் தேர்தல் இன்னும் மோசம். இது முக்கியமாக நான் பண்ருட்டி, கடலூர், விழுப்புரம், இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அதிமுககாரங்களை சொல்கிறது என்னென்னா, காலம் இப்போதைக்கு முக்கியமான காலம், இதை நான் எதிர்பார்த்தது தான். இதுவே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சேன். அது வந்து இந்த கரூரில் நடந்த சில சம்பவத்தால் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டுது.
ஆனால் இப்போ 6 மாதத்துக்கு இருக்கும்போது இப்போ இந்த இது மாதிரி மாற்றங்கள் அதிமுகவில் வர்றது ரொம்ப சகஜம். சில பேர் அதிமுக இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சில பேர் சில சேவியர்னா லூயிஸ் சேவியர்னு ஒருத்தர் திமுக இருப்பான்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு. இல்லை, இப்போதான் நீங்கள் கவலைப்படணும். பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு என்ன கூட்டணி வச்சிருந்தாலும் திமுகவுக்கு சாதகமாக இருந்திருக்கும். இது மாதிரி மாற்றங்கள் வருது பாருங்க, இதுதான் நல்ல செய்தி அதிமுகவுக்கு. இதுதான் வலிமை அடைய போகுது. இப்போதான் வீட்டில் இருக்கிற குளறுபடியே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம் அதிமுகவில். நிச்சயமா பழனிசாமி தூக்கி அடிக்கப்படுவான். அவனுக்கு எம்எல்ஏ சீட் கூட கிடைக்க போகுது. ஏன்னா அளவுக்கு மீறி அவன் ஆடிட்டான். ரொம்ப அளவுக்கு மீறி முட்டாள். எந்த வகையிலையும் அவன் கட்சியை பலப்படுத்தலை. ஏதோ பணம் கொடுத்து சில பேரை மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் அவன் கூட மாறி ஒரு பாவனை பண்ணுறான். ஒரு ஃபேக் பொதுக்குழு உருவாக்கி அதில் தான் பொதுச் செயலாளர் ஆகிட்டோன்னு சொல்லி செஞ்சிட்டான். அப்போலாம் ஆட்சி இருந்ததால் ஓரளவு எல்லாம் செஞ்சிட்டான். அது நீடிக்காது. அந்த சமயத்தில் இருந்த ஒரு ஆள் பலத்தால் எல்லாம் செஞ்சுருக்கலாம். அது நீடிக்காது. ரொம்ப நாளைக்கு பழனிசாமியுடைய வேலை முடிஞ்சு போச்சு. நான் சந்தர்ப்பாதை நம்ம கட்சியில் சில பேர் இருப்பாங்க, சந்தர்ப்பாதைகள்லாம் இருப்பானுங்க. இந்த கோஷ்டிக்கு போனால் அப்படி கூட இல்லாமல் அந்த கோஷ்டி இப்படி போகலாமான்ட்டு. உங்களுக்கு நான் சந்தர்ப்பாதைகளே சொல்கிறேன். உங்களுக்கு எதிர்காலம் வேணும்னா செங்கோட்டையன் பக்கம் போங்க. பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வு சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவன் ஏதாச்சும் இப்போ செங்கோட்டையன் ஒரு மாதத்துக்கு முன்னே சொன்னப்போ அது கூப்பிட்டு பேசி அதில் என்ன குறை இருக்குது, ஒரு மாதம் கூட இல்லை, இந்த 6 பேர் மந்திரிங்க போய் பார்த்தாங்கன்னு சொன்னான்ல, எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ போய் அவங்க பண்ண விவாதத்துக்கு பிறகுனாச்சும் அவன் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருந்திருந்தால் பழனிசாமிக்கு ஒரு ஓரளவு எதிர்காலம் இருக்கும். பழனிசாமி திரும்ப முட்டாள், கொஞ்சம் கூட அறிவில்லாதவன், பணத்தை நம்புறவன், பணத்துக்காக எது செய்வான் அப்படின்றத திரும்ப நிரூபிச்சிருக்கிறான். அந்த நன்றி கட்டத்தனம், அந்த பணத்தை கொள்ளடிச்சு செலவு பண்ணான்னு ஒரு அரசியல் செஞ்சு அது மாதிரி கொள்ளடிக்கிறவங்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணான்னா அது சரி வராது. அது மட்டும் இல்லாத அதிமுக ஒரு கிட்டத்தட்ட வன்னியர் கட்சி மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கியிருக்கான். இது அதிமுகவுக்கும் ஜாதிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஆகவே பழனிசாமியை தூக்கி செத்தப்பம்மா மாதிரி அடித்து தூக்கி வெளியே போட வேண்டிய நேரம் வந்துட்டுது. பழனிசாமிக்கு எதிர்காலம் கிடையாது. இது என் சொந்த விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆதங்கம் கூட கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுதுன்ற நான் ஒரு 2 மணி நேரமாக நினச்சி பார்த்தேன். இதை பேசுறதுக்கு முன்னாடி நல்லா நினச்சி பார்த்தா பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே அதிமுகலேருந்து எல்லாம் சேர்ந்து அவனை பழி வாங்க போகிறாங்க. இதில் நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. இந்த பழனிசாமி பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஆள் பலமோ பண பலமோ இல்லை அதிகார பலமோ எந்த பலமும் கிடையாது. சும்மா இந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவி வச்சுக்கிட்டு இந்த ரெட்டையாளர் கூட இருக்கிறதால எல்லாம் ஆடலான்க்கா பார்க்குறான். அவனை அந்த பதவியிலேருந்து மட்டும் தூக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு சீட்டு கூட அவனுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இந்த அதிமுக இனிமேல் அவன் கையில் கிடையாது. இப்போ தற்காலிகமாக இப்போதைக்கு அவன் பேப்பரில் இருக்கலாம். இது இன்னும் ஒரு சில நாள்கள் தான், அதிகபட்சம் ஒரு சில வாரங்கள் தான். பழனிசாமி இருக்கிற இடமே தெரியாது. ஞாபகம் வச்சுங்க. இதை நான் ஒரு கோபத்தில் எதை சொல்ல, என்னுடைய அரசியல் தெரியாத ஒரு அரசியல் நடவை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதாவது இது நடக்கும்னு சொல்லி கூறுறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிச்சயமாக செங்கோட்டையன் தலைமையில் தான் அதிமுக இருக்க போது. செங்கோட்டையன் தலைமையில் தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போது. செங்கோட்டையன் தான் 2026 அதிமுக ஆட்சியை அமைச்சு முதலமைச்சராக இருக்கிறார். பார்ப்போம். சந்தர்ப்பதிகளே, கட்சிக்குள்ளே இருக்கிற சந்தர்ப்பதிகளே சொல்கிறேன், உங்களுக்கு அதிமுக சீட்டு வேணும் இல்லை எம்எல்ஏவை ஜெயிக்கணும்னா இப்போ செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு நல்ல இடத்துல இருக்கு. செங்கோட்டையன் இல்லை, அந்த அணியில் செங்கோட்டை அணியில் யாரையாச்சும் ஒருத்தர்களை கை காலை பிடிச்சி சீட்டு வாங்கிறதுக்கு ரெடியாக இருங்க. பழனிசாமியை மறந்துடுங்க. மறக்கலாம், நீங்களும் போய் சேர வேண்டியது தான் பழனிசாமி கூட. ரைட், பார்ப்போம்.